வழங்கப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையில் புராட்டஸ்டன்ட் பார்வையில் இருந்து இரண்டாவது வத்திக்கான் கவுன்சிலின் முதன்மை இறையியல் விமர்சனங்கள் இங்கே 1962 மற்றும் 1965க்கு இடையில் நடந்த இரண்டாவது வத்திக்கான் கவுன்சில் இந்த புராட்டஸ்டன்ட் பார்வையில் இருந்து ரோமன் கத்தோலிக்க திருச்சபை கிறிஸ்தவ மற்றும் மரபு வழியாக இருப்பதை நிறுத்திய ஒரு முக்கிய தருணமாக கருதப்படுகிறது. உள்ளடக்கம் மற்றும் படைப்புகள் மூலம் இரட்சிப்பை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக கத்தோலிக்க மதம் பெலேஜியனாக மாறியது என்று விமர்சிக்கப்படுகிறது. இது பாரம்பரியம் மற்றும் நீதிச் சட்டத்தின் சுமைகளுடனும் இணைக்கப்பட்டுள்ளது. புதிய பன்மைத்துவம் மற்றும் உள்ளடக்கம் என்ற கருத்தை அறிமுகப்படுத்துவது ஒரு பெரிய விமர்சனமாகும். இதன் பொருள் இயேசு கிறிஸ்து தந்தையையோ அல்லது இரட்சிப்பையோ அடைய ஒரே வழி என்று கத்தோலிக்க மதம் இனி கூறவில்லை. அனைத்து மதங்களும் கடவுளிடம் வழிநடத்த முடியும் என்றும் இந்த மதங்களால் கூட அருளை தவறாக வழங்க முடியும் என்றும் கூறும் இந்த நிலைப்பாடு முழுமையானதாக கருதப்படுகிறது மற்றும் புறமதவாதம் மற்றும் ஒத்திசைவு போன்ற மதங்களுக்கு எதிரான கொள்கைகளுக்கு வழிவகுக்கிறது. மற்றொரு குறிப்பிடத்தக்க விமர்சனம் என்னவென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பணி அவசியமானது ஆனால் போதுமானதல்ல என்று கூறும் கத்தோலிக்க நிலைப்பாடு இரட்சிப்புக்காக சிலுவையில் கிறிஸ்துவின் பணி போதுமானது என்ற புராட்டஸ்டன்ட் நம்பிக்கைக்கு முரணானது. இது வத்திக்கான் II-இல் சமரசம் செய்யப்பட்ட ஒரு முக்கியமான அப்போஸ்தலிக்க கோட்பாட்டின் சமரசமாக முன்னிலைப்படுத்தப்படுகிறது. நவீனமயமாக்கப்பட்டு சமகால சமுதாயத்திற்கு பொருத்தமானதாக இருக்க முயற்சிக்கும் விதமாக வத்திக்கான் II-இல் உள்ள ரோமன் கத்தோலிக்க திருச்சபை பரிசுத்த வேதாகமத்துடன் அதன் மனதை புதுப்பிப்பதற்கு பதிலாக உலகத்தின் வடிவத்திற்கு இணங்கியது என்று ஆதாரம் வாதிடுகிறது. இது ஒரு முழுமையான சமரசம் என்று விவரிக்கப்படுகிறது. வத்திக்கான் II-க்கு பிறகு வளர்ந்து வரும் ஒரு சோடரியாலஜி, இரட்சிப்பின் கோட்பாடு மற்றும் பிற கோட்பாட்டு சிக்கல்கள் குறிப்பிடப்படுகின்றன. முக்கிய கோட்பாடுகளில் கூட இந்த நிலையான கோட்பாட்டில் எழுச்சி மற்றும் மாற்றம் புராட்டஸ்டன்ட்டுகள் மேற்கூறிய ஆங்கிலிகன்களைப் போல கத்தோலிக்க திருச்சபையில் சேர தயங்குவதற்கான ஒரு காரணமாக குறிப்பிடப்படுகிறது. அவர்கள் மாற்றும் அடுத்த கோட்பாடு என்னவாக இருக்கும் என்று அவர்களுக்கு தெரியாது. இறுதியில் அதன் உள்ளடக்கிய நிலைப்பாடு மற்றும் பிற உணரப்பட்ட தோல்விகள் காரணமாக கத்தோலிக்க திருச்சபை தோல்வியடைந்துவிட்டது என்றும் கிறிஸ்துவுக்கும் சிலுவையில் அவர் முடித்த வேலைக்கு இனி சாட்சியாக இல்லை என்றும் முடிவு செய்யப்படுகிறது. ஒரு கிறிஸ்தவ திருச்சபையாக அதன் சாட்சி முடிந்துவிட்டது என்று கருதப்படுகிறது.